நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்ல போறீங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த நர்ஸ் இருக்கல அவர் ஒரு பக்கம் வெண்பா கிட்ட நைஸா பேசி 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 நம்பரை கரெக்ட் பண்ணிட்டாங்க. உடனே நம்ம வெண்பா இருந்துன்னு அப்படியே சும்மா எங்க அம்மாவுக்கு எப்படின்னு சொல்லிருங்க சொல்லிருங்க சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, உனக்காக உயிரே தருவாங்க உங்க அம்மாவுக்கு சொல்ல மாட்டா அப்படின்ற மாதிரி வெண்பா கிட்ட ஒரு பக்கம் பிட்டா போட்டு அந்த நர்ஸ் ஒரு பக்கம் போன் பண்ணி சொல்ல, அதே சமயத்துல மறுபக்கம் மறந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன கேப் மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ராஜேஸ்வரி இப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஓஹோ குழந்தை கச்சிருச்சு, இனிமே விடக்கூடாதுரா விடக்கூடாது, இப்படியே போச்சுன்னா லாஸ்ட்ல என்ன நடக்கிறது, இவங்க பாட்டுக்கு உங்களுக்கு குழந்தைய கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்களா போயினே இருப்பாங்களா நாம பார்த்துனே இருக்கணுமா என்ன மல்லி இதெல்லாம் நடக்க விட்டுருவோம் நான் இருக்கிற வரையும் சொல்லு பார்க்கலாம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மாதிரி தான் நீ முயற்சி பண்ணிட்டே இரு, உன் முயற்சி எல்லாம் தோக்கடிக்கிறதுக்கு நான் பின்னாடியே வந்துகிட்டே இருப்பேன். இப்பயே போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் யாரு இருக்காங்க அந்த ரவுடி கிட்ட பேசி வெண்பாவா அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. அடிப்பாவி நீ எல்லாம் மனுஷி அடி, உன்னெல்லாம் பார்த்தா விரட்டி விரட்டி உதைக்க தோணுது கால் ரெண்டும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பாட்டு வருது. உடனே ராஜேஸ்வரி ஒரு பக்கம் இருந்து அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல அடியாட்களாக இருக்காங்க. அவளை பார்த்துறாங்க ஒரு பக்கம். டே அந்த வெண்பாவை தப்பி விட்டுறக்கூடாது எக்காரணம் கொண்டு, யாரனா வரத்துக்குள்ள வெண்பாவை பிடிச்சி வச்சுக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் குறுக்க நம்ம கௌசிக் வராரு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தீபிகா ராஜேஸ்வரி தாங்க. போயிட்டு அப்படியே சும்மா அந்த கடத்தினால அவங்ககிட்ட அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த பார்ப்பா 1 லட்சம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மல்லி இங்கே வந்துருவா குழந்தைய தேடி, இந்த குழந்தையால் தான் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த குழந்தைய முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது. அம்மா தாயே நீங்கள் யாருமா இந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்ய, நான் யாரு என்ன எவரை லொட்டு லொசுக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதான் போவியா, இல்லை அந்த காசை கூட நீ மாட்டிக்கின்னு ஒரு பக்கம் ஜெயிலில் போயிட்டு கழிச்சு அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும், உனக்கெல்லாம் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு வந்த மாத்தியா வாண்டடா, என்ன சிறுப்ப காலத்தின் அடிக்கணும், என்ன சிறுப்ப காலத்தின் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. சரி 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 ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு ஆத்திரத்தில் பேசிட்டேன். இதை பெருசாக எடுத்துக்கலாமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் கண்ணை கட்டுது, ஒரு பக்கம் சொக்குதே சொக்குதே பூமே அப்படின்ற மாதிரி தூக்கமாக ஒரு பக்கம் தள்ளுது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாமே வரும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் சகிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு போயாகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கோம். சரி இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது எது எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் அதாவது அந்த லேபர் பாய் இருக்கால அவன் ஒரு பக்கம் வெண்பாவை போய் அசாத அந்த இடத்துல இருந்து நைஸா கிட்னாப் பண்ணி தூக்கின்னு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கான். அப்போ தூக்கின்னு போயிடுவேன், இனிமேல் வெண்பா அங்கே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். டே அதுதான்டா என்னோட வேலை, அதுதானடா நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. வெண்பாவை இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இங்கேருந்து அலேக்கா எட்டு போயிட்டு வேற எங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவ்வளோதான் சாலா மருதையா அவனுக்கு வந்துன்னு இருக்காங்க. அவனுக்கிட்ட வெண்பாவை ஒப்படைச்சிட்டா போதும். அப்படியே சும்மா கையில் 40 லட்சத்தை கொடுப்பாங்க. 40 லட்சத்தை எடுத்து நான் அப்படியே சும்மா ஜாலியாக சுற்றுவேன், எங்கே வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. டே நீங்களாம் மனுஷனுங்களாடா, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய இந்த மாதிரி யாரான கருத்து எடுத்துன்னு போயிட்டு வித்தா உங்களுக்கு அந்த நேரத்தில் மனசு எப்படி தவிக்கும், அந்த மனசு அடிச்சுக்குமே பட்ட 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 பட்டன்னு அடிச்சுக்கும். அதெல்லாம் உங்களுக்கு புரியுதாடா கொஞ்சமான, ஏன்டா இந்த மாதிரி இருக்கீங்க நீங்களெல்லாம் என்னன்னு சொல்றது எனக்கு தெரியலடா, எனக்கு அப்படியே சும்மா மனசே ஒரு மக்கள் கேட்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது எது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. இப்படிதாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சிறப்பான ஒரு சலுகை இந்த மாதிரி ஒரு ஆஃபர் யாராலும் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்து விட்டாங்க. அதே சமயத்தில் இந்த விஷயத்த எல்லாமே அந்த நர்ஸ் தூரமாக இருந்து வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க. ஏய் பண்ணு மல்லிகை அந்த அளவுக்கு துரோகம் பண்ணுறே பண்ணு, எல்லாத்தையும் வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க. அப்படியே மல்லிகிட்ட கொடுத்து உனக்கு குத்தே கும்மா குத்தே அப்படின்னு சொல்லிட்டு குத்த போறேன்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமான ஒரு இந்த வீட்டில் இருப்பாலாம், தொண்டை தம்பியோட குழந்தையவே தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்காளே, அதெல்லாம் மனசு ஜென்மையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவம் அந்த நர்ஸுக்கு திரும்ப மல்லிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் நடந்துக்குது, நீங்க சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் போலீஸ் அதிகாரிக்கு ஃபோன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதெல்லாம் ராஜேஸ்வரியும் உடனே இருக்காங்க. ராஜேஸ்வரி உங்களுக்கு எப்படி தெரியும் அவளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த இடத்துல வந்து அவர் தான் அவனோட பேரை சொல்லி அந்த வீடியோ தர உங்களுக்கு அனுப்புற மாதிரி, அந்த வீடியோ தர உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தரத்தை அனுப்புறாங்க. இதை பார்த்ததும் ஒரு பக்கம் பக்குன்னு திக்குன்னு ஆயிடுது. ஐயோ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமானவளா இருக்கிறாள், மோசமானவே முக்கியமானவளா இருப்பாடா எப்பா, இவ்வளோலாம் நம்ம சாதாரணமா ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எங்கெங்க போக போகுது என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸ்ரீனிவாசா அப்படிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க போது, அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்கால அவர் வந்து ஒரு பக்கம் இந்த மல்லி எங்கே போனால் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்ம குழந்தை ஒரு பக்கம் கிடைக்கலையே, நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கலில் போயின்னு இருக்கேன், நம்ம குழந்தை எப்போ கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவலையிலேயே வேதனையிலேயே வெந்து நூடுல்ஸ் ஆகின்னு இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், எல்லாமே ஒரு பக்கம் நல்லதுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இந்த நல்லது நடக்குமா நடக்காதா, என்னென்ன நடக்க போகுது ஏது இது நடக்க போகுது எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கால அவர் வந்து ஒரு பக்கம்
வெண்பாவை கண்டுபிடிச்சிட்டா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். வந்து பார்த்தா நம்ம வெண்பாவை காணோம். வெண்பாவா காணுமா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல, அடே காணமாடா, எத்தனை டைம்லாம் உங்களுக்கு சொல்றது காணுமா, வெண்பா இப்போ எங்கே போனால் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. எங்களுக்கே ஒரு பக்கம் சித்தரிச்சு விட்டு அப்படியே சும்மா பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றின்னு இருக்குங்க. எங்களுக்கே ஒரு பக்கம் இந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி 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 தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. உங்களை சாதாரணமாக நாங்கள் விட்டுற மாட்டேங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கான நேரம், உங்களுக்கான காலம், உங்களுக்கான டைம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா அடி அடி அடின்னு அடித்து எல்லாரையும் ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது கேட்கும் போது நல்லா தான் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் சாத்தியக்கூட ஆகுமா, நடக்குமா, நடக்காதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பாப்பா என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நமக்கு இன்றைக்கி நைட்டு செம்ம தூக்கம் ஒரு பக்கம். ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இன்றைக்கெல்லாம் ஃபுல் ட்ராவலுக்கு ஒரு பக்கம். எங்கடா போயிருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயும் போல ட்ராவல் பண்ணோம். அது மட்டும் நல்லாவே தெரியுது. சும்மா வெட்டியாக தான் சுற்றினோமோ, அதனால் நல்ல தூக்கம். அதனால் இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி சந்தோஷப்படாதீங்க. இன்னும் 2 வீடியோ வரதான் போகுது. வெயிட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லிங் போல 30 வீடியோ போக அப்போ தான் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, டாடா, பை பா, டாடா.